குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 5 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். தேர்வு என்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா May 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம நேற்றே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவரான போப் பிரான்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வயது 82, வயது முதிர்வு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா? கடுமையான நுரையீரல் தொற்று காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிமோனியா பாதிப்பு உள்ளாகி மருத்துவமனையில் நீண்ட நாள் சிகிச்சை பெற்றிருந்தார். வீடு திரும்பினோடனே வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜார்ஜ் மரியோ பெர்கோசியோ அப்படின்ற இயற்பெயர் கொண்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா போப் பிரான்சிஸ் அந்த பதவியில் அமர்ந்த முதல் லத்தீன் அமெரிக்கர் அப்படின்ற பெருமைக்குரியவர். 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 266வது போப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டார். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் பெனடிக்ட் அப்படின்ற ஒரு ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த பதவியில் இருந்தார். ஓகேங்களா? இதை பற்றி TNUSRB SL வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, சொன்ன வரைக்கும் பார்த்தாலே போதும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருக்காரு. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள அமெரிக்க துணை அதிபரும் JD வான்சனும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பிரதமரின் சந்திப்பை தொடர்ந்து JD வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துடன் தில்லியிலிருந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை காலை வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்ட பிறகு ஜெய்ப்பூரிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஊருக்கு கிளம்புறாரு. ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்ரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேர் முக்கியம். JD வான்சிங். ஓகேங்களா? இவர் வந்து எந்த கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க. அமெரிக்க அரசியல்வாதி இவர். ஓகேங்களா? அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கார். முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் மின்சாரம் தயாரிப்புக்கான சிறிய அணு உலைகளை அமைப்பதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை வழங்க அமெரிக்காவின் ஹோல்டெக் இன்டர்நேஷனல் அப்படின்னு நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு எரிசக்தி வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கடந்த 2007 ஏற்பட்ட இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனம் அந்த நாட்டு அமெரிக்க நாட்டு அரசுகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நிபந்தனையுடன் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ராணுவத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணு உலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வரும் 2032 நாட்டில் மின் தேவை வந்து 458 ஜிகாவாட்டாக இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. அணுமின் உற்பத்தியில் தனியாரை அனுமதிக்க அணுசக்தி சட்டம் 1962 வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருத்தங்கள் மேற்கொள்ள வேணும். ஓகேங்களா? அணுசக்தி சட்டம் 1962 படி அரசு மட்டும்தான் இந்த அணுத்திறன்களை கையாளணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் இது வரைக்கும் அணு விபத்துகள் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2011 வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் புகுஷிமா அணு உலை விபத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1984 போபால் விஷவாயு விபத்து ஏற்பட்டுச்சு. 1986 ஓலியம் விஷவாயு கசிவு உள்ளிட்ட வந்து மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? இதனை தொடர்ந்து 2010 வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா 2010 மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதன்படி அணு உலை விபத்துகளில் அதிகபட்சமாக இழப்பீடு 1500 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி அவங்க கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா மும்பையில் உள்ள டாடா நினைவு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் தான். அது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் விரைவில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் ஆண்டுக்கு 80 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2047 ஆண்டுக்குள்ளே நம்ம அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொருளாதார ஆலோசகரான ஆனந்த் நாகேஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. பேரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொருளாதார ஆலோசகர். அடுத்து, நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சிப்பணி தினம். ஓகேங்களா? இந்திய ஆட்சிப்பணி தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் முதல்வர் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது,
16 பெட்டிகளுடன் கொண்ட நமோ பாரத் ரயில் சேவை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தொடங்கி வைக்கிறாரு. மொத்தம் 16 பெட்டிகளை கொண்டது. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து புஜ் நகருக்கு இடையே நாட்டின் முதல் நமோ பாரத் விரைவு ரயில் சேவை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டுச்சு. அதில் 12 பெட்டிகளை மட்டும் கொண்டதாக இருந்துச்சு. இப்போ 16 பெட்டிகளாக உயர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து கவாச் அப்படின்ற கருவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவாச் கருவி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே பாதுகாப்பு தொடர்புடையது. ஓகேங்களா. முக்கியமானது அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து நமோ பாரத் ரயில் வந்து எங்கே ஃபஸ்ட்டு விட்டுறாங்க அப்படின்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து அதாவது புஜ் நகருக்கு இடையே தான் வந்து நாட்டின் முதல் நமோ பாரத் விரைவு ரயில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. ஓகேவா. அடுத்தது முக்கியமானது, பல்வேறு நிதி முறைகேடு வழக்குகளில் முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிகழாண்டில் 15,000 கோடியை பகிர்ந்தளிக்க அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் டிஎன்பிசி லெவல் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 1 லெவலில் இன்டர்வியூலலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா A+ பிரிவில் ரோஹித் சர்மா, கோலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர், கிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இடம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் யார் அதிகமாக ஊதியம் வாங்குறாங்க அப்படின்ற பட்டியல், அதில் இவங்களாம் நான் A+ல் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஜெர்மனியினுடைய நடைபெற்ற அதாவது ஸ்டட்கார்ட் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா லாத்வியாவின் அதாவது ஜெலினா அஸ்டபென்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடியிருக்காங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நம்பர் 1 வீராங்கனைன்னு சொல்லக்கூடிய பெலாரஸினுடைய அரினா சலபென்காவை வீழ்த்தி இந்த சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பெருவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து இந்தியாவின் ருத்ராங்ஷ் பாட்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஆரியோ போர்லே கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சவுதி அரேபியாவில் கிராண்ட் ப்ரீ ஆஸ்கர் பியர்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் நடப்பு சீசனில் 5வது ரேஸான சவுதி அரேபியா கிராண்ட் ப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய வீரருமான அதாவது மெக்லரன் டிரைவருமான ஆஸ்கர் பியர்ஸ்டி இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட்புல் டிரைவரும், 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபெராரி டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா. இவங்க ஹோனரி கம்பி இவங்க செஸ்ஸுடன் தொடர்புடையவங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போப் பிரான்சிஸை பற்றி ஒரு சின்ன ஆர்டிகல் கொடுத்தாங்க. நம்ம தேவையான மட்டும் பார்த்திங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டில் 266வது கத்தோலிக்க தலைவராக மதகுருவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. 1300 ஆண்டுகால வாட்டிகன் வரலாற்றில் ஐரோப்பாவில் இல்லாத பிற நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் இவர் தான். ஓகேங்களா. நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1963 டிசம்பர் 17 அர்ஜென்டினாவில் வந்து பார்த்திங்கன்னா பியூனஸ் அயர்ஸ் நகரில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கார். அப்போது அவரின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மரியோ பெர்கோசியோ. ஓகேவா. இதுதான் அவருடைய இயற்பெயர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போப்பாக இருக்கிறனால மாற்றிட்டார். ஓகேவா. இந்த அடுத்த போப் யார் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்களிப்பு முறை மூலம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள 4 கார்டினல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கேரளத்தை சேர்ந்தவங்க. சாரிப்பா, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வாக்களிக்க தகுதி இருக்குது. இதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தை சேர்ந்தவங்க. இந்த கார்டினல்ஸ் பதவியில் இருக்கிற 80 வயதுக்கு மேலே இருக்கிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க முடியாது. அதனால் இந்தியாவிலேருந்து 4 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் 2 பேர் கேரளத்தை சேர்ந்தவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா. நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போகிற 100 பேர் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினச்சிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.